ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம நவீனும் கார்த்திட்ட ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் சந்திராவுக்கு தெரிஞ்சிடுது. சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது கார்த்திக்கு நவீன் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செய்திடணும்னு சொல்லிடுறாங்க. இந்த வாட்டி நம்ம சொதப்பிடவே கூடாது, கண்டிப்பாக என்னோட அக்கா அந்த ஜெயிலே மாட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து எப்படியாவது நம்ம நவீனை காப்பாற்றிடணும்னு தேடும் போது கரெக்டாகிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. கண்டிப்பாக இந்த மண்வெட்டி இது எல்லாமே இந்த இடத்துல தான் இவங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி நம்ம சரியாக விசாரிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. அந்த மயில் வாகனமும் அன்னைக்கு இந்த இடத்துல தான்ப்பா நான் ஒரு பெட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல போய் நம்ம நவீனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நவீனை அப்படி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை மட்டும் இல்லாமல் அந்த சந்திராவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பல செயல்களை செய்கிறாங்க நம்ம கார்த்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம துர்காவும் இவ்வளோ நேரம் ஆகி நவீன காணலை, இன்னும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரியே இல்லை, அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லிட வேண்டியதான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியோட வீட்டில் அந்த அதிகாரிகள் வராங்க. சாமுண்டீஸ்வரியும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. என்னை அரெஸ்ட் பண்ண அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கவும் அவங்களும் இல்லை, எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு, உங்களோட பொண்ணு உங்களுக்கு எதிராக தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டோட மொபைல் ஃபோன் எல்லாம் இருந்த இடத்துல உங்கள் வாழையெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி செம பதட்ட ஆகுறாங்க. அத்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, எப்படி அந்த நவீன் இருக்கக்கூடிய இடம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறமா ஈஸியாட்டு அத்தையை காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது சந்திராவும் நம்ம கார்த்திட்டு வந்து, என்ன டிரைவர் மாப்பிள்ள நீ என்னெல்லாமோ சொல்லி டயலாக் விட்ட, இப்ப பத்தியா அவனோட அத்தை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இனிமே அவளால வெளியிலே வர முடியாதுன்னு சொல்லவும் மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்து அப்ப எல்லாமே உங்க வேலை தானா அப்படின்னு கேட்கவும் சந்திராவும் செம அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா என்னோட வேலை தாண்டா, உன்னால என்ன பண்ண முடியும், இனிமே நவீனை நீ காப்பாற்றவே முடியாது, அதே சமயத்துல என்னோட அக்காக்காரி இங்கே இருந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவும் சரியாட்டு கார்த்திட்ட சவால் விடுறாங்க. கார்த்தியும் சந்திரா கிட்ட வந்து இவ்வளோ கேவலமா உங்களோட அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அத்தை உங்க மேல எவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்கன்னு தெரியுமா, அதுக்கு எல்லாமே நீங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி செமையா சந்திரா கிட்ட பேசுறாங்க. அதை கேட்ட சந்திராவும் நம்ம பின்ன அவனை என்ன செய்ய முடியும், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஹஸ்பண்ட் சிவனாண்டியே அவன் அடிக்க வந்திருப்பான், அவனெல்லாம் இதோட சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில் வாகனமும் சரி சகல நம்ம எப்படியாவது நவீனை கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து நவீனை தேடுறதுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல மயக்கத்துல இருந்து எழும்பின நவீனும் மொபைல் ஃபோன் இருக்கிறது தெரிய வருது. கண்டிப்பா நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணவும் அங்க உள்ளவங்களும் இப்படி ஒரு ஊர்ல இருந்து நான் பேசுறேன், என்னை இந்த மாதிரி உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் நாங்க கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே சமயத்துல கார்த்திக்கும் ஃபோன் பண்றாங்க. நம்ம கார்த்திட்ட நவீன் பேசவும் டே எங்கடா இருக்க, உன்னதான் நாங்க தேடிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் நவீனும் நான் அத்தையை பார்த்துட்டு வர வழியில இந்த சிவனாண்டியும் முத்து வேலை சேர்ந்த மாதிரி என்ன ஒரு கட்டையால் அடிச்சு நான் மயக்கத்துல இருக்கும்போது என்ன புதைச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கார்த்திய மயில்வானமும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. மயில்வானமும் கார்த்திட்ட இவ்வளோ மோசமான ஆட்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளோ தைரியம் இருந்தால் உயிரோட புதைச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட குறைவான டைம் தான் இருக்கு, எப்படியாவது நவீனை காப்பாத்திடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் அவனோட உயிருக்கே ஆபத்து வந்துடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் கார்த்திட்ட சொல்லவும் 2 பேரும் ஃபாஸ்ட்டு நவீனை தேடி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் ஸ்டேஷன்ல ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நவீன் கிடைச்சாதான் நம்ம வெளியில போட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க உள்ள அதிகாரிகளுக்கும் ஒரு ஃபோன் வருது, இந்த ஏரியால யாரையோ புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் பரவுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரிகளும் ஒரு சமயம் அது நவீனா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இது எல்லாமே நம்ம சந்திராவுக்கு தெரிய வருது. சந்திராவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கோம், நவீனை தான் நம்ம புதைச்சிட்டோமே, அதுக்கப்புறமா நவீன் எப்படி அங்க கால் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது எல்லாம் யோசிக்கும் போது நவீன் அந்த இடத்துல புதைக்கும் போது அந்த ஆளோட செல்போனும் அதுக்குள்ள விழுந்த விஷயம் எல்லாமே சந்திராவுக்கு தெரிய வருது. சந்திரா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. எப்படியாவது நவீன் அந்த கார்த்திட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னாலும் சொல்லியிருப்பான், இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை செய்யணுமேனு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு உடனே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
நவீனோட கதைய முடிக்கும்போது கரெக்ட்டா அந்த ஆளோட செல்ஃபோனும் அந்த பெட்டிக்குள்ள விழுந்துட்டு, அத வச்சு அவன் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கானா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த டிரைவர் பையன்ட்டயும் ஃபோன் பண்ணியிருப்பான். இந்நேரம் டிரைவர் பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சந்திராவும் சிவனாண்டிட்ட சொல்லவும், சிவனாண்டியும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. "என்ன சொல்ற சந்திரா? இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாதே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கவும், சந்திராவும் அடுத்த திட்டத்த போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் அந்த ஆள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மொபைல் ஃபோன் யாரோடதோ அந்த ஆள கண்டுபிடிச்சு சரியா மறைச்சு வைங்க அந்த மாரி சொல்றாங்க. இத கேட்ட சிவனண்டியும், "நீ சொல்றது எல்லாமே சரிதான் சந்திரா. எப்படியாவது அவன கூட்டிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இந்த ஃபோன் நம்பர வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்றாங்க. நவீனுக்கு இப்படி ஒரு நிலைமையான அந்த ஆட்கள கண்டுபிடிச்சா, கண்டிப்பா அந்த இடமும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அடுத்த பிளான போடுறாங்க. கார்த்தி எல்லா இடமும் தேடும்போது, ஒரு கட்டத்தில எப்படியும் குழி தோண்டதுக்கு மண்வெட்டி இது எல்லாமே 2 நாள் முன்னாடி தான் யாராவது வாங்கியிருப்பாங்க. அப்படி விசாரிச்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் எல்லா இடமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில ஒருத்தங்க ஆமா நைட்டோட நைட்டா ஒருத்தங்க வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ரூபா குடுத்து மண்வெட்டிலாம் வாங்கிட்டு போனாங்க. அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. சரி அவங்க எந்த திசை நோக்கி போனாங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அது அந்த ஆளு யாருன்னு சொன்னா, உங்களுக்கு அடையாளம் காட்ட தெரியுமா? அப்படின்னு சொல்லவும், அவங்களும் ஆமா நான் கண்டிப்பா காட்டி தரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சிவனாண்டி அந்த ஆள கண்டுபிடிக்கிற முன்னாடி கார்த்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியே அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி, எந்த இடத்துல தான் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லவும், அந்த இடத்துக்கே வராங்க. நம்ம மயில் வாகனத்துக்கும் ஞாபகத்து வருது. நம்ம அன்னைக்கு இந்த இடத்துல தான் ஒரு பெட்டிய பார்த்தோம். ஆனா, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டவுடனே அந்த இடத்துலருந்து வந்துட்டோமே! அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சகலட்ட சொல்லவும், கார்த்தியும் சரி இங்க தான் இருக்கோம்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டுறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம பெட்டியில இருக்க நவீன மீட்டு எடுத்துடுறாங்க. நவீனும் அரை மயக்கத்துல இருக்காங்க. அப்படியே பதறி போயிடுறாங்க. நவீனுக்கு என்னாச்சோ? எப்படியாவது அவன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியா நவீனையும் காப்பாத்திட்டாங்க. எப்படியாவது இந்த விஷயத்த துர்கா கிட்ட சொல்லணும்னு நம்ம கார்த்தியும் துர்கா கிட்ட சொல்ல வராங்க. அது கேட்ட உடனே துர்கா சந்தோஷப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நவீன பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு, "என்ன நவீன் நீ உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே! உன்ன தான் காணலேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா தேடிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான். என்னோட அம்மா உன்னை இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு நம்ம துர்காவும் நவீன் கிட்ட சொல்லவும், நவீனும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல துர்கா, இப்படி நான் ஆனதுக்கு காரணம் உங்க அம்மா கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி முத்துவேல் தான் காரணம். அவங்க தான் என்னோட தலையில அடிச்சு அப்படியே அரை மயக்கத்துல இருந்த என்ன அப்படியே புதைச்சிட்டாங்க." அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட துர்காவும், "நான் கூட அம்மாவ சந்தேகப்பட்டேன். அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது அவங்கள அதிகாரிகள்ட்ட பிடிச்சு குடுக்கணும்னு" சொல்லிட்டு நம்ம துர்காவும் ரெடி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்திராவோட திட்டத்துக்கு ஆப்பு வச்ச மாரி நம்ம கார்த்தி செமையா செதுட்டாங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துலேருந்து வெளியில வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் சந்திரகலாவ பார்த்து எவ்வளோதான் சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? உங்களுக்கு இதுதான் கடைசி வார்னிங். இனிமே இந்த குடும்பத்துக்கு உங்களால ஏதாவது ஆபத்து வந்துன்னு தெரிஞ்சுனா, நான் இப்பவும் போல சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி செம அதிரடியாட்டு நம்ம கார்த்தி சொல்றாங்கன்னே சொல்லலாம்.